Hi friends, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் பையூர் போஸ்ட் பையூர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஏபிஜே பிளே கிரவுண்ட் அப்படின்னு ஒரு பெரிய விளையாட்டு மைதானம் இருக்குது. இங்கே வந்து எல்லா சலுகைகளும் இருக்குது. என்ன சலுகை அப்படின்னா, சுற்றுலா போகிறவங்க எல்லாருமே, அதாவது பெங்களூர் டு கன்னியாகுமரி வரைக்கும் போகிறவங்க எல்லாருமே இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு சமைச்சு சாப்பிட்டு போகலாம். உங்களுக்கு வந்து டேங்க் இருக்குது, ஓகேங்களா. தண்ணி எப்பவுமே 24 hours இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராக இருந்தாலும் இந்த வெளியாக போகிறவங்க எல்லாருமே வந்து இங்கே சமைச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். இதனால் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. இங்கே வந்து நாங்கள் தென்னை மரம், லெமன் செடி, கொய்யாக்கா செடி, பலாப்பழம் செடி, சப்போட்டா, காட்டு நெல்லிக்காய், இது எல்லாமே நாங்கள் உற்பத்தி, அதாவது செடி நட்டு வளர்க்குறோங்க, ஓகேங்களா. அது வந்து இன்னும் ஒரு 3 வருஷம் 4 வருஷமாக ஆளாயிடும். சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் எல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு அந்த டேங்கில் தண்ணி வரல, அதாவது இங்கே பாருங்கள், இந்த டேங்கில் உங்களுக்கு தண்ணி வரல அப்படின்னா 9600764868 இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே தண்ணி வந்துடும். இது நான் ஏன் இந்த குரூப்பில் நான் அப்படி போடுறேன், இந்த வாய்ஸ் மெசேஜ் ஓனாக போடுறேன் அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட ரோட்டில் நான் பார்க்குறேன் எத்தனையோ பேர் வந்து சமைச்சு சாப்பிட்டு போகிறாங்க ரோட்டில் நின்று. அவங்கள வந்து தண்ணி இருக்கோ இல்லையான்றது நம்மளுக்கு தெரில. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறோம் தண்ணி இல்லாத இடத்துல வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க. அது ரொம்ப பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ, ஓகேவா. யாருமே உங்களை யாரும் எந்த ஒரு கேள்வியும் கேட்கணும், அப்படி கேள்வியும் கேட்க மாட்டாங்க, ஓகேங்களா. ஏன்னா அப்படி ஒரு இந்த ஊருக்குனே ஒரு பெருமை வந்து வந்தவரை வாழ வைக்கும் அப்படின்ற ஒரு ஊர். அதுதான் இந்த பையூர் பஞ்சாயத்து. பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து மரம்லாம் நாங்கள் நெட்டு வச்சுருக்கிறோங்க, ஓகேங்களா. தென்னை மரம், நான் சொன்ன எல்லா மரமே இருக்குது. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஒரு அன்பான ஒரு பாசமுள்ள பசங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பிரச்சனைனா உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் இங்கே இருக்காங்க எல்லாருமே. பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனாலும் இங்கே இருந்தாலையும், ஓகேவா, இங்கே இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பார்த்துக்கோங்க. இது பாதாம் செடியா? அடுத்தது இது வந்து சோத்துக்காத்தாள் செடி. இது வந்து கஜகஜா செடி. இது வந்து கொய்யாக்காய் செடி. இது வந்து ஏதோ இந்த செடி, அது என்னன்னு பேர் தெரியல. இது வந்து லெமன் செடி. இதுல வந்து 2 செடி இருக்கு. இங்கேயும் இதுல 2 செடி இருக்கு. இதுல 2 செடி இருக்கு. இந்த இதுல 2 செடி இருக்கு. ஒன்று வந்து லெமன் செடியும் வந்து இது மாதுளம்பழ செடியும். இதில் வந்து காட்டு நெல்லிக்காய், லெமன் செடி. ஆமாம். இது வந்து தேங்காய் மரம். நிறையா தேங்காய் மரம் இருக்குது. நிறையா தேங்காய் மரம். இது எங்க பலாப்பழம் செடி. இதே தான் ஆடு விட்டு மேய்ச்சிட்டாங்க. இதுவும் அந்த கஜகஜா செடியும் நல்லா துளுத்து வந்துச்சு. இதே தான் ஊர் நேச்சல் கொடுத்துட்டு வச்சிருக்கு. ஆமாம். இங்கே வா. இதுவும் காட்டு நெல்லிக்காய் செடி. அதுவும் மேய்ச்சிக்கிறாங்கன்னா வந்துடும். ஆமாம். இது வந்து கொய்யாக்காய் செடி. இதெல்லாம் வந்து இந்த செடி. ஆமாம். எப்படி அப்படியே நம்ம ஒரு வீடியோ போட வேண்டியதான். ஆனால் தென்னை மரம் அது மட்டும் தான் மாமா நல்லா வந்து இருக்குது. இந்த அந்த ஒரே ஒரு மரம் எது மாமா, இது கொத்தி விட்டாலே வந்துனே இருக்குது. ஏன்னா தண்ணி விடுறோம் இல்லையா, கொத்தி விட்டே தண்ணி வந்தாலே அது கரெக்டு தான். அதே தான் சொன்னேன், யாரும் அதுக்கு இது ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி சங்கத்தில் வந்து சனிக்கு ஒன்று வாங்கிட்டாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆமாரு, நம்மளுக்கு பெருசாச்சுன்னா அது ஒரு அமௌண்ட் வந்துடும் சங்கத்துக்கு. இதெல்லாம் தேங்காய் மரம் இல்லை, அது நாம தான் நட்டது. அது தவறி ஆமாம், வெளியே போய் நட்டு போட்டாங்க. பசங்க தான் நட்டது. சத்தியமா ஃபர்ஸ்ட்லேருந்தே கேட்குறேன், அது வந்து வேற ஆள் நட்டது. நம்ம பசங்க தான் நட்டாங்க. யார் லட்சுமணா வேற யாரோ கொண்டு தான் நட்டாங்க அது. ஆமாம், அது கொண்டு போய் வெளியே நட்டு. இது வெளியே அப்போ நெல்ல இல்லை,
இது ஃபுல்லாக வேலி நல்ல இல்லை, தேங்காய் மரம் நடும் போதெல்லாம் நம்ம வேலி நல்ல இல்லை. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் காவிரிப்பண்ணை ஒன்றியம் பையூர் பஞ்சாயத்து. பையூர் பஸ் ஸ்டாப் பக்கத்துல நம்ம கிரவுண்டு இருக்கும். அது வந்து ஏதோ பேப்பர் மரம்ன்றாங்க பாரு. அது அது நானும் அன்னைக்கு கார்த்திகை வெட்டி விட்டோங்க. அது நான் பார்த்துனே தான் அப்படியே வண்டியில போனா நீங்க 2 பேரும் வெட்டினீங்க. கார்த்திகை நீ தான், ஆனா இந்த கிளையும் வெட்டணும். ஆமா, அது ஹைட்டு பத்தல, அது வெட்டல. ஏன்னா கார்த்திகை என்ன சொன்னாரு, கைருவா 1 சனிக்கு 1 நமக்கு வேணும். ஆமா, சங்கத்துல பேசி அது வாங்கி. ஏன்னா அது கார்த்திகை என்ன சொன்னாருன்னா வெட்டி விட்டா வச்சுக்க அது மொட்டையே தெரியும்டா, அது ஏதோ கிராஸ்